அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 18 வருடத்திற்கு பிறகு தனுசு ராசிக்கு எச்சரிக்கை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகுவும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிர்ஷ்ட துரதிர்ஷ்ட பலனாக எவையெல்லாம் அமைகின்றன என்று பார்க்கும்போது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் ராகு மற்றும் சூரியன் இணைந்திருப்பது நிச்சயமாக முரண்பாடான கிரக சேர்க்கையாகவும் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. ஏனென்றால் 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்திருப்பது நிச்சயமாக நல்ல விஷயமாக பார்க்க முடியாது. சில தொல்லைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. பொதுவாக 18 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் ராகுவும் இணைந்து குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பது நிச்சயமாக அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா என்று கேட்டால் இது ஒரு முரண்பாடான கிரக சேர்க்கையாகவும் துரதிர்ஷ்டவசமாக பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. கோள்களின் விதிகளின் அடிப்படையிலும் சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் கிடைத்தாலும் கூட இந்த கிரக சேர்க்கை என்பது நிச்சயமாக முரண்பாடான கிரக சேர்க்கையாக தான் அமைந்துள்ளது. எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கையானது உறுதிப்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். ஏனென்றால் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நவ கிரகங்களுக்கு முதன்மையானவராகவும் பல்வேறு வகையில அதிர்ஷ்டமும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சூரியனின் அமைப்பு காரணமாக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய ராகுவுடன் இணைந்திருப்பது ஒரு சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் தனது அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் கிடைத்தாலும் கூட புதன் நீச்சம் பெற்று வலுவிழந்த ஒரு அமைப்பிலும் அக்ரகதியிலும் திரும்பி சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த தருணத்தில் சற்று புத ஆதித்ய யோகம் இருந்தாலும் கூட மிக வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ராகு மற்றும் சூரியனின் சேர்க்கை தான். ஏனென்றால் விபரீதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. கிருஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நவ கிரகங்களிலே சனி மற்றும் சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் யோகமான ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த 2 கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பு தனித்தனியாக பார்க்கும் போது ஒரு வலுவான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் 2 கிரக நிலைகளையும் ஒருங்கே சேர்த்து மீன ராசியில் சஞ்சரிக்கும் போது சில எதிர்மறையான கருத்துகளும் எதிர்மறையான சிந்தனைகளும் மனதில் தோன்றுவது மட்டுமல்லாது பல இடர்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது ஆற்கடலில் இருந்து கடைந்த மிருதத்தை பருகும் போது சூரியன் மற்றும் சந்திரனின் அதிவேளையால் ராகு கேது என இரண்டாக பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது. தலைப்பகுதியாக ராகுவும் வால் பகுதியாக கேதுவும் அமைந்திருக்கின்றன. இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது சூரியன் மற்றும் சந்திரன் தான். எனவேதான் ராகு சூரியன் மற்றும் சந்திரனை தனது ஜென்ம விரோதியாக பார்க்கிறார். எந்த நிகழ்வாக இருந்தாலும் சூரியனின் சந்திரனின் ஆதிக்கமோ அல்லது சில முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அதை ராகு அடுத்துவிட்டு பல்வேறு வகையான சிரமத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு இவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க. அப்படிப்பட்டவர் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பல்வேறு வகையான சிரமங்களை அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போன்றுதான் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது எதிர்பாராத அலைச்சலையும் பல்வேறு வகையான சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எதிர்பாராத தடைகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகுவதற்கு மிக முக்கிய காரணம் மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பிற்கு
அளவிற்கு வித்திடுவாருங்க சூரியன். ஆனால் இதைவிட சற்று துரதிருஷ்டவசமாக ராகு பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட ஆரம்பித்து விட்டாலே நிச்சயமாக மிக பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், பொருளாதார ரீதியான சிக்கல்களும், கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், இந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றை மன நிறைவுடன் நிறைவேற்றி முடிக்க முடியாமல் தடையையும் தாமதத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் குரு முழு சுபகிரகமாக இருந்தாலும் அவருடைய செயல்பாடு மற்றும் பலன்கள் தனிவிதம். ஆனால் சுக்கிரனும் சனியும் கொடுப்பதாக இருந்தால் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார். இப்படி சுக்கிரனுக்கும் சனிக்கும் நிகரான சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் ராகு. அவருக்கு யோகம் செய்த சனியின் தந்தையான சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக கவனம் அதீதமாக தேவை. ஏனென்றால் ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வு காரணமாக தான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போன்ற வானில் பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்படுகின்றன. ஏனென்றால் மற்ற கிரகங்களின் இயக்கங்களையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ராகு கேதுதான். அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது மனித வாழ்வில, நிஜ வாழ்வில மிக பெரிய மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றன. அப்படிப்பட்ட ராகு சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எச்சரிக்கையுடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதுதான் கால சிறந்ததாகவும், எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதற்கான வழி உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இப்படி சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கை அமைப்பானது இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் சூரியனின் இணைவு காரணமாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக, குடும்ப ரீதியாக சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சுகஸ்தானத்தை 2 கிரக நிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் கட்டினாலும் அலைச்சலும், சில நேரங்களில் தேவையில்லாத மன குழப்பமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தருணத்தில் புதிதாக வேலை வாய்ப்பு ரீதியான நாடு உள்ளிட்ட முயற்சிகள் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும், ஒரு மந்தமான நிகழ் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் தேவையில்லாத வழக்குகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாகுவதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது. எனவே அதிக எச்சரிக்கையும் கவனமும் மிக முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேவை என்பதை சுகஸ்தானமாகிய 4 சூரியன் ராகு இருப்பதால் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் பொதுவாகவே இந்த 2 கிரக நிலைகளும் 4ஆம் இடத்தில் இருப்பது நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட தருணத்தில் முரண்பாடான கிரக சேர்க்கையும் நடந்திருப்பதால் நிச்சயமாக எதிர்பார்த்தபடி உத்தியோகம், தொழில் ரீதியான வளர்ச்சி கிடைப்பதில் தாமதமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைப்பது சற்று சிரமம் என்றே சொல்லிவிடலாம். எனவே இது போன்ற காலங்களில் சற்று எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. யோக பலன்களை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனையும், மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கும்.